வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பெற்றோர் ஆலோசனையை ஏற்காததால் ஏற்பட்ட இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் பெற்றோர் அனுபவபூர்வமாக சொன்ன பல நல்ல ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் சுய புத்தி அல்லது நண்பர்களின் தவறான தூண்டுதலால் புறக்கணித்த தருணங்கள் உண்டு. இந்த நபரோடு பழகாதே, இந்த தொழிலில் முதலீடு செய்யாதே, இந்த முடிவை இப்போது எடுக்காதே என்று அவங்கள் உங்களை எவ்வளவோ எச்சரித்துமே நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் காலம் கடந்துதான் பெற்றோர் சொன்னதன் உண்மை தன்மையை உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்காம நீங்கள் எடுக்கிற முடிவுகளால் நிதி இழப்பையும் என் மன உளைச்சலுமே நீங்களே தேடிக்கொண்டு போயிருப்பீங்க. அன்று பெற்றோர் பேச்சை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காதே என்று நீங்கள் பிற்காலத்தில் பச்சாதாபப்பட்டு வருந்திய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாதவையாக ஒன்று அமையலாம். அது அனுபவம் வாய்ந்த பெற்றோரின் அறிவுரைகளை ஒரு காலத்துல அலட்சியப்படுத்தியதால தான் சில முக்கியமான இழப்புகளை சந்திக்கவும் கூட இருந்திருக்கும். அப்போதுதான் சரியாக தோன்றிய முடிவுகள் அனைத்துமே பின்னர் உங்களுக்கு தவறாகவே மாறி இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். அதன் பிறகுதான் பெற்றோரின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் இருந்த அனுபவத்தின் மதிப்பு புரிந்திருக்கும். வாழ்க்கை கொடுத்த இந்த பாடம் இனி முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் பெரியவர்களின் கருத்தையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும். அது பெற்றோருடைய ஆலோசனையை கேட்காமல் இருந்ததாலவே உங்களுக்கு அதிக இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டு இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்க பெற்றோர் எப்பவுமே அனுபவபூர்வமாகத்தான் சொன்ன பல நல்ல ஆலோசனைகள் நீங்கள் உங்களுடைய சுய புத்தியிலையோ அல்லது நண்பர்களுடைய தவறான தூண்டுதலாகவே அதிகமாக புறக்கணிக்க தொடங்கி வந்திருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு அதிக இழப்புகள் வர தொடங்கி இருந்திருக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய இந்த நபரோடு பழகாதே, இந்த தொழிலில் முதலீடு செய்யாதே என்ற முடிவை நீங்கள் இப்போது இந்த முடிவை நீ இப்போது எடுக்காதே என்று அவங்க உங்களை எவ்வளவோ எச்சரித்து வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த நபரை நம்பினால் உனக்கு துன்பம் தான் ஏற்படும் என்று அவங்களுக்கு அனுபவமாக இருந்திருக்கும். இந்த தொழிலில் செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்குமா தீங்கு விளைவிக்குமா என்று பெற்றோர்கள் முன்கூட்டியே அவங்க தீர ஆலோசித்து தான் நம்மளிடம் கூறியிருந்திருப்பாங்க. நீங்கள் அவை அனைத்துமே நீங்கள் ஏற்காதனாலேயே உங்களுக்கு அவங்க எவ்வளவோ எச்சரித்துமே நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கும்போது தன்னிச்சையே முடிவெடுத்து நடந்திருந்திருப்பீங்க. ஆனால் காலம் கடந்து போகும்போது தான் பெற்றோர்கள் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்று உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அவங்களுடைய பேச்சு கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நிதி இழப்பையும் என் மன உளைச்சலையுமே உங்களுக்கு தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு பெற்றோரோட பேச்சை கேட்டு இருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்காதே என்று நீங்கள் இயங்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். அது அனுபவம் வாய்ந்த பெற்றோருடைய அறிவுரைகளை நீங்கள் ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்தியதாலேயுமே சில முக்கிய முடிவுகளை சில முக்கியமான இழப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா அப்போ அவங்க சரியாக தோன்றிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தவறாகவே புரிந்து கொள்ளப்படக்கூடிய நிலையாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்து வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு பெற்றோருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலே இருக்கிற அனுபவத்தோட மதிப்பு புரிந்திருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஏன்னா இந்த பாடமே அனைத்துமே உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இனி எல்லா முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற பாடத்தை உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இனி உங்களிடம் மீண்டும் அன்போடு பழகுவார்கள். குடும்ப சுபகாரியங்களில் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பகை உணர்வுகள் விலகக்கூடும். உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்திலேயும் உறவினர்கள் மத்தியிலுமே தனி மதிப்பு உண்டாகக்கூட போது கஷ்ட காலத்துல உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் உறவினர்களுடைய ஆதரவு பெருக உள்ளன. பிரிந்திருந்த பந்தங்கள் அனைத்துமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய இனிய சூழலும் உங்களுக்கு நிலவும்.
கடந்த காலங்களில் உங்களுக்கு சொந்தமானவங்களுக்கிடையே எதிர்பார்த்த அன்பும் ஆதரவும் கிடைக்காம மனம் பலமுறை உடைந்து போயிருக்கலாம். நல்ல எண்ணத்துடன் நீங்கள் செய்த உதவிகளுக்கெல்லாமே நன்றி கிடைக்காமலும் மாறா குறை கூறப்பட்ட அனுபவங்களுமே உங்களுக்கு இருக்கும். குடும்ப விழாக்களும் என் சொத்து விஷயங்களும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சிறிய கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே உறவினர்களுக்கிடையே உங்களுக்கு இடைவெளியும் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் நெருக்கமாக இருந்த உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு மெல்ல விலகி சென்றிருந்திருப்பாங்க. சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் ஏன் தவறாகவும் எண்ணியிருப்பாங்க. சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துமே பொறாமையும் கொண்டிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய மனசுல ஆழமான காயங்களும் ஏற்படுத்தியிருந்தாலுமே இனி அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய காலமும் தொடங்கியுள்ளன. குரு பகவானுடைய அருளும் சுக்கிரனின் சாதகமான பார்வையும் உங்களுடைய உறவுகள் மீது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களா பேசாமல் இருந்த உறவினர்கள் தாமாகவே தொடர்பு கொண்டு பேசத் தொடங்குவார்கள். குடும்ப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் மற்றும் சந்திப்புகள் மூலியமா பழைய மனக்கசப்புகள் கரைந்து உறவுகள் மீண்டும் பலம் பெறும். உங்கள் நல்ல மனதையும் நேர்மையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அதிகரிப்பார்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரங்களில் உறவினர்களின் ஆலோசனையும் உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தனியாக சுமந்த பொறுப்புகளை இனி பலர் பகிர்ந்து கொள்ளவும் முன்வருவாங்க. தொழிலில், வேலை, வியாபாரம், கல்வி போன்ற துறைகளில் உறவினர்களுடைய அறிமுகம் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்க உள்ளன. குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து உங்களுடைய வார்த்தைக்கு அனைவரும் முக்கியத்துவம் அளிப்பார்கள். பல ஆண்டுகளா இருந்த பிளவுகள் மறைந்து ஒன்றுபட்ட குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இனி உங்கள் இல்லத்தில் உறவுகளின் வருகை அதிகரித்து மகிழ்ச்சி, சிரிப்பு, ஒற்றுமை ஆகியவை நிரந்தரமாகவே நிலை பெற உள்ளன. அதாவது இதுவரைக்குமே உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாருமே இப்போ உங்களிடம் மீண்டும் அன்போடு பழகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளன. ஏன்னா உங்களுடைய குடும்ப சுப காரியங்களையும் என் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க உள்ளது. உங்களுக்கு இருக்கின்ற தேவையில்லாத பகை உணர்வுகளும் விலகப் போகுது. உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தில் உறவினர்களும் மத்தியில் தனி மதிப்பும் உண்டாக உள்ளன. அது கூட தான் உங்களுக்கு பிரிந்திருந்த பந்தங்கள் எல்லாமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய இனிய சூழலும் உங்களுக்கு நிலவ உள்ளன. அதுவே தான் குரு பகவானுடைய அருளும் சுக்கிரனுடைய சாதகமான பார்வையும் தான் உங்கள் உறவுகள் மீது இருக்க நல்ல மாற்றத்தை உங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய நேரமாக அமைய உள்ளன. நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர்கள் எல்லாருமே தாமாகவே தொடர்பு கொண்டு பேச தொடங்க உள்ளார்கள். குடும்ப நிகழ்ச்சிகளில் சுப காரியங்களும் என் சந்திப்புகள் மூலியமா பழைய மனக்கசப்புகள் எல்லாமே கரைந்து உறவுகள் மீண்டுமே பலம் பெறப்போகுது உங்கள் வாழ்க்கையில. அது கூடவே தான் உங்களுடைய நல்ல மனதையும் என் நேர்மையுமே புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் தனியாக சுமந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் இனி பலர் பகிர்ந்து கொள்ளக்கூடியும் முன் வருவாங்க உங்கள் வாழ்க்கையில். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பணம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சிறிய கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே உறவினர்களுக்கிடையே உங்களுக்கு இடைவெளியும் உருவாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் நெருக்கமாக இருந்த உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு மெல்ல விலகி சென்றிருந்திருப்பாங்க. சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் ஏன் தவறாகவும் எண்ணியிருப்பாங்க. சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துமே பொறாமையும் கொண்டிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய மனசுல ஆழமான காயங்களும் ஏற்படுத்தியிருந்தாலுமே இனி அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய காலமும் தொடங்கியுள்ளன. குரு பகவானுடைய அருளும் சுக்கிரனின் சாதகமான பார்வையும் உங்களுடைய உறவுகள் மீது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களா பேசாமல் இருந்த உறவினர்கள் தாமாகவே தொடர்பு கொண்டு பேசத் தொடங்குவார்கள். குடும்ப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் மற்றும் சந்திப்புகள் மூலியமா பழைய மனக்கசப்புகள் கரைந்து உறவுகள் மீண்டும் பலம் பெறும். உங்கள் நல்ல மனதையும் நேர்மையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் அதிகரிப்பார்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரங்களில் உறவினர்களின் ஆலோசனையும் உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தனியாக சுமந்த பொறுப்புகளை இனி பலர் பகிர்ந்து கொள்ளவும் முன் வருவாங்க. தொழிலில், வேலை, வியாபாரம், கல்வி போன்ற துறைகளில் உறவினர்களுடைய அறிமுகம் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்க உள்ளன.
குடும்பத்தின் குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து உங்களுடைய வார்த்தைக்கு அனைவரும் முக்கியத்துவம் அளிப்பார்கள். பல ஆண்டுகளா இருந்த பிளவுகள் மறைந்து ஒன்றுபட்ட குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இனி உங்கள் இல்லத்தில் உறவுகளின் வருகை அதிகரித்து மகிழ்ச்சி, சிரிப்பு, ஒற்றுமை ஆகியவை நிரந்தரமாகவே நிலை பெற உள்ளன. அதாவது இதுவரைக்குமே உங்களை புரிந்து கொள்ளாம விலகி சென்ற சொந்த பந்தங்கள் எல்லாருமே இப்போ உங்களிடம் மீண்டும் அன்போடு பழகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளன. ஏன்னா உங்களுடைய குடும்ப சுப காரியங்களையும் என் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்க உள்ளது. உங்களுக்கு இருக்கின்ற தேவையில்லாத பகை உணர்வுகளும் விலகப் போகுது. உங்கள் சொல்லுக்கு குடும்பத்துல உறவினர்களும் மத்தியில தனி மதிப்பும் உண்டாக உள்ளன. அது கூட தான் உங்களுக்கு பிரிந்திருந்த பந்தங்கள் எல்லாமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய இனிய சூழலும் உங்களுக்கு நிலவ உள்ளன. அதுவே தான் குரு பகவானுடைய அருளும் சுக்கிரனுடைய சாதகமான பார்வையும் தான் உங்க உறவுகள் மீது இருக்க நல்ல மாற்றத்தை உங்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய நேரமாக அமைய உள்ளன. நீண்ட நாட்கள்